இன்னைய காலத்துல 17 வயசுல 16 வயசுல லவ் பண்ண தொடங்குறாங்கன்னா 23 வயசு 24 வயசு வரைக்கும் லவ் பண்றாங்கன்னா அந்த வயசுக்குள்ளேயே எல்லா இன்பங்களையும் அனுபவிச்சிடுறாங்க. அந்த பெண்ணோட பேசுறது, பழகிறது, இரவுல பேசுறது, பழகிறது, வெளியே போறது, தனிமையில் இருக்கிறது முதற்கொண்டு, ஹராமான விபச்சாரம் செய்யறது முதற்கொண்டு, என் மனைவி என் கணவனுங்கிற வாழ்க்கையை திருமணத்துக்கு முன்னாடியே வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. சரியா? என்ன பண்றாங்க? திருமணம் முடிச்சிடுறாங்க பெற்றோர் நிபந்தத்திலையோ அல்லது அவங்க வேறு வழியே இல்லை, ஹலாலாக்கிடுவோம். ஆனால் திருமண வாழ்க்கைக்கு பிறகு அவங்க திருமண வாழ்க்கைக்கு முன்னாடியே எல்லாத்தையும் அவங்க பார்த்ததுனால அந்த வாழ்க்கையை பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை. அதனால பல சிக்கல்களை திருமண உறவுல அதுக்கு பிறகு அவங்க பார்க்குறாங்க. இப்போ இந்த மாதிரி பாவங்களில் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினவங்களுக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரே அளவீடு, முதல்ல பாவத்தை விட்டு வெளியே வாங்க, ஹராமை விட்டு வெளியே வாங்க. 2 பேரும் நிதானமாக யோசிங்க. நீங்க 2 பேர் இருந்தது ஒரு ரொமான்டிக்கான ஒரு காலம். அந்த காலத்துல அவர் யாருன்னு, அவர் என்னவா இருந்தாலும் உங்களுக்கு நல்லா தான் தெரியும். அந்த பெண் என்னவா இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கும். அந்த பொண்ணு தப்பே செஞ்சாலும் பிடிக்கும். அந்த பொண்ணு பொய்யே சொன்னாலும் அந்த பொய் கூட அழகா இருக்கும். ஒரு ஆணுக்கும் அப்படிதான். அவர் பேசுற எந்த வார்த்தை, கெட்ட வார்த்தை கூட அந்த ஆண் பேசினாலும் அது கவிதையா தெரியும் உங்களுக்கு. இது ரொமான்டிக்கான அந்த ஒரு காலம். அது அந்த காலத்தை விட்டு வெளியே 2 பேருக்கும் இந்த உறவுல தொடரணும்னு ஆசைப்படுறோமா? இது வாழ்க்கைக்கு ஒத்து வருமா? என்னுடைய குணமும் உங்களுடைய குணமும் ஒத்து வருமா? 2 குடும்பமும் இணைந்து வாழ முடியுமா? இப்படின்னு இயற்கையா இருக்கக்கூடிய நிபந்தனைகளையும் மார்க்கம் சொல்லக்கூடிய அளவீடுகளுடைய நிபந்தனையும், மார்க்கத்தை நீங்க பின்பற்றீங்களா, நான் பின்பற்றனா, எனக்கு குணம் இருக்கா, உங்களுக்கு குணம் இருக்கா, இது நம்ம 2 பேருக்கு ஒத்து வருமான்னு குடும்பத்தோட உட்கார்ந்து பேசி ஹலாலான உறவுக்கு அவங்க தொடரணுமே தவிர, நம்ம தப்பு செஞ்சிட்டோம், நம்ம பாவத்துல இருந்துட்டோம், இதோட முடிவு திருமணம் தான் அப்படின்னு போய் திருமணம் செஞ்சு இருக்கக்கூடிய வாழ்க்கையும் நரகத்துல ஆக்கி 2 பேருடைய வாழ்க்கையுமே தடுத்துடக்கூடாது. ஆனா 2 உறவுக்குமே நான் சொல்றது, முதல்ல நிறுத்தி பாவ மன்னிப்பு கேளுங்க, ஹலாலாக்குறது குடும்பத்திட்ட பேசுங்க. அந்த குடும்பத்திட்ட பேசுறதுக்கு முன்னாடி நிதானமா 2 பேருமே உட்கார்ந்து யோசிங்க, இது சரியா வருமா, நம்ம வாழ்க்கைக்கு இது ஒத்து வருமாங்கிற அடிப்படையில, அந்த அடிப்படையில திருமணத்துக்கு முன்னெடுத்து போங்க.